ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கோ முடிவுறாது. இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆதலால் உனக்கு பிறக்க உள்ளது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த உயரமான மலையின் உச்சிக்கு வாரும். நீர் காணும் காட்சிகள், இயற்கை எவ்வளவு அழகாயிருக்கிறது. நீர் மாத்திரம் என்னை ஒருமுறை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு சொந்தமாய் தருவேனே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் மெய்யான தேவனுடைய குமாரனேயானால் உயரமான தேவாலயத்தின் உப்பரிகையில் இருந்து தாழ குதியும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதருக்கு கட்டளையிடுவார் எனவும் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா பசி மிக அதிகமாய் இருந்திருக்கும் அல்லவா? ஆம், பசி மிகுதியாயிருந்தது. அவ்வேளையில் சாத்தான் என்னிடத்தில் வந்து ஒரு கேள்வி எழுப்பினான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை எல்லாம் அப்பங்களாக மாற்றலாமே என்றான். நண்பர்களே, நீங்களே இதற்கு விடை கூறுங்கள். மாற்றி இருக்கலாமே. கற்களை அப்பங்களாக மாற்றி மக்கள் குணமாக கொடுத்தால் மக்கள் அனைவரும் பின்பற்றுவர். இஸ்ரவேல் ஆட்சியை பிடிக்கலாம், ரோம் அரசையும் ஒழிக்கலாம் அல்லவா? ஆம், அப்படி செய்யலாமே. அது மிகவும் நல்ல யோசனை தானே. மனிதன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் உரைத்தருளும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே. ஆம், உணவிற்காக பின்பற்றுவோர் உறுதியாய் நிலைக்க மாட்டார். ஆவியின் உணவு பெறுவோரோ அன்பிலே நிலைப்பார். குருவே, சாத்தானின் அடுத்த சோதனை என்ன? சாத்தான் என்னை உயரமான மலையின் உச்சியின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அரசுகளையும் ஒரு நொடியில் காண்பித்தான். அப்படியானால் உலகில் உள்ள பரந்த நகரங்களையும் உயர்ந்த அரண்மனைகளையும் திரண்டு எழும் படைகளையும் சிறந்த செல்வந்தர்களையும் கண்டீர்கள். அதற்கு பின் சாத்தான் என்னை நோக்கி, தன்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பேன் என்று கூறினான். அந்த சாத்தான், நீங்கள் அந்த சாத்தானை பணிந்து கொள்வதால் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே வேந்தனாக திகழலாம் அல்லவா? அது மிக எளிய முறைதான், ஆனால் தீய முறை. ஒரு சிறிய தீமையை செய்து பெரிய நன்மை அடைவது ஆண்டவரின் வழி என்று. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும்
தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு ஆகும் லாபம் என்ன? அறத்தை, நீதியை, நன்மையை நிலைநாட்ட தீமையோடு ஒத்துப்போதல் தவறு, அது பெரும் தவறாகும். சாத்தான் என்னை தேவாலயத்தின் குப்பரிகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இங்கிருந்து கீழே குதித்து விடும், உன் பாதம் கல்லில் படாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே என்றான். உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டாம் என்றேன், இவ்வாறு சோதனைகளை வென்றேன். வாருங்கள், நாம் இவ்விடம் விட்டு செல்லலாம். பாதையில் உட்காராதே, பெரிய கூட்டம் வரும். ஐயா, என்ன என்ன சத்தம், என்ன சந்தடி? ஐயா 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 இந்த இயேசு பெருமாள் நடந்து செல்லுங்க ஐயா. ஐயா 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 யாராக இயேசு பெருமாள் செல்லுங்க ஐயா, கூட்டி செல்லுங்க ஐயா. இயேசு பெருமாளே, இயேசு பெருமாளே, ஐயா 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 யாராவது இயேசு பெருமாள் செல்லுங்க ஐயா. ஐயா யாராவது கூட்டி செல்லுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா. இயேசு பெருமாளே, ஐயா ஐயா நடந்து செல்லுங்க ஐயா. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவ்வாறு பிறந்தான். நல்லது குருபரா. இவைகள்தானா பூக்கள்? ஆனா என்னால் பார்க்க முடிகிறது. என்னால் பார்க்க முடிகிறது. நான் பார்வை எடுத்துவிட்டேன். என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு பார்வை எடுத்த அந்த பரம தயாநிதி இங்கே. இயேசு பெருமானே, இயேசு பெருமானே, உம்முடைய பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும். உண்மையை நான் காணாவிட்டால் கண் பார்வை கிடைத்தும் அதனால் லாபம் என்ன? இயேசு பெருமானே, இயேசு பெருமானே, தெய்வீக அன்பனே, இயேசு பெருமானே, தெய்வீகன், தெய்வீக அன்பன் என்று யாரை சொன்னாய்? இயேசு பெருமான் அவரே தெய்வீகம் நிறைந்தவர். அவர் எனக்கு பார்வை அளித்தார். இந்த தடி எனக்கு தேவையில்லை. இவன் தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். குருடன் அல்லவா? தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பிறவி குருடன். எவ்வாறு பார்வை பெற்றார்? இயேசு பெருமான் அவரே எனக்கு பார்வை அளித்தார். அவரே தெய்வீகம் நிறைந்தவர். இயேசுவை போற்றியது மன சம்பந்தமான குற்றம். ஓ, பெரிய குரு. நடந்தவை யாவையும் நான் அறிவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. நன்மை செய்யவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகவே ஓய்வு நாள். காணாதவர்கள் காணும்படி உதவுகிறேன், ஆனால் காண்கிறவர்களோ குருடராயிருக்கிறார்கள். அப்படியானால் நாங்கள் என்ன குருடரா? நீங்கள் குருடராயிருந்தால் உங்கள் பாவம் மிகுதியாயிராது. காண்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதால் உங்கள் பாவம் அதிகமாக நிற்கிறது. நண்பனே, நான் உனக்கு செய்ததை நீ ஒருவருக்கும் அறிக்கையிட வேண்டாம். உன் ஊருக்குள் சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயாக. தேவன் துணையாடி விடிய செய்யும். அருள் பெரும் பெரும்பாலும் இருக்கிறார். மூடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார்கள். ஆகவேதான் இளவரசு தங்களை தனியாக மன்னிக்க வேண்டும். பொல்லாங்கு செய்யும் எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் செயல்கள் தண்டிக்கப்படாமல் இருக்க ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். நீ கடவுளும் வந்த போதர் என்று நாங்கள் அறிவோம். ஏனெனில்
தேவன் ஒருவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவன் செய்ய மாட்டான். தெய்வீகத்தால் வல்லமையால் நமது இஸ்ரேல் மக்களுக்கு அரசாட்சி அதிகாரம் கிடைக்கும் நாம் நம்புகிறோம். அவ்வாறு தாங்கள் குறிப்பிடுவார் தேவராஜ்யத்தை எப்போது நாட்டுவீர்கள்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். அதோ நமது எஜமான் செவதை வருகிறார். என்ன கடல் மிகவும் கொந்தளிக்கின்றதோ? மிகவும் கொந்தளிக்கின்றது. நீங்கள் ஒன்றும் அகப்படவில்லையா? ஏதோ கொஞ்சம் மீன்கள் அகப்பட்டுள்ளது. அப்படியானால் கிடைத்த கொஞ்ச மீன்களை சுத்தம் செய்யுங்கள். பாசி, சங்கு முதலியவற்றை அப்புறப்படுத்துங்கள். விரைந்த வேலைக்கு. யூதாஸ், நீ செய்ய போகும் இந்த அரிய காரியத்திற்காக இந்த 30 வெள்ளிக்காசை வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய உதவியை நாங்கள் என்று மறவோம். அது மட்டுமல்ல, இன்று முதல் எமது சனதினை சங்கத்தின் பெரும் மதிப்பிற்குரியவராகிறேன். போய் வருகிறேன். நான் பாடம் பண்ணினாலுடைய இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகும் கிடவது. என் சித்தம் அல்ல ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. இதற்காக துக்கப்படுகிறோம் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவா வாழ்க. யூதாசே, முத்தத்தினால மனுஷகுமாரை காட்டிக் கொடுக்கிறாய். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேனாகிய இயேசுவை. நான் தான் அவர். பயப்படாதிருங்கள், அவர்கள் மீது விழுந்து வெட்டுங்கள், அவர்களை பிடித்து கட்டுங்கள். மல்லூஸ், எழுந்திரு. பேதுரு, பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கும் எவனும் பட்டயத்தாலே மடிவான். என் பிதா எனக்கு கொடுத்த இந்த பாடு நிறைந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேனாகிய இயேசுவை. நீங்கள் தேடுவது என்ன என்றால், பிடித்து கட்டி வைத்திருக்கும் இவர்களை அவிழ்த்து விடுங்கள். அவர்களை அவிழ்த்து விடுங்கள், இவனை பிடித்து கட்டுங்கள். நான் தினந்தோறும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க வரும்போது நீங்கள் என்னை பிடிக்க வரவில்லை. இப்பொழுதோ ஒரு திருடனை பிடிக்க வருவது போல வாளோடும் தடியோடும் தீப்பந்தங்களோடு வந்துள்ளீர்கள். இப்போது நான் எங்கே வர வேண்டும்? இவனை அண்ணாவின் அரண்மனைக்கு இழுத்துச் செல்லுங்கள், அங்கே இவனுக்கு தக்க மரியாதை கிடைக்கும்.
எங்கே சுமந்து போகிறீர் சிலுவை எங்கே சுமந்து போகிறீர் எங்கே சுமந்து போகிறீர் இந்த காதலில் அங்கே முழுதும் நோயாளி எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை எங்கே சுமந்து போகிறீர் அடித்து முதுகெல்லாம் புண்பட்டிருப்பதால் பார சிலுவையை தூக்க முடியாது தள்ளாடுகிறாரே. நான் வறண்டு துடிக்கின்றாரே, தேகத்தில் பலனில்லையே. இந்த கோர காட்சியில் காணாமல் என் கண்டற்று அழுந்தாலும் நல்லதே. ஐயோ, எங்கள் இருதயம் பிளக்கிறதே. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் பாவத்துக்காக அழுவது நல்லது. தாயார் அழுது வர தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர மாயவில்லாத மாற பின்னாக இங்கே சுமந்து போகிறீர் சிலுவை எங்கே சுமந்து போகிறீர். கண்களை மறைத்துவிட்டது, இனி முடியாது. ஏய், குடு குடு தூக்கு சிலுவை. வாதையினால் உடலும் வாதையினால் உடலும் வாடித்தகி குண்டாக வேதமில்லா சிமோனு பின்னாக தாங்கி இங்கே சுமந்து போகிறீர் சிலுவை எங்கே சுமந்து போகிறீர். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவன். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நீ என்ன நீசனா அல்லது மேசியா? மேசியாவானால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றிக் கொள்ள பார்க்கலாம்.
நாமோ நியாயப்படி தண்டனை அடைகிறோம். ஆனால் இவரோ தகாததும் செய்யவில்லையே. இந்த கொடிய துன்பத்திலும் நீ அவரை அவமரியாதை செய்யலாமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். மகனே, இந்த கோர காட்சியை காணவா நான் சாகாமல் உயிரோடு இருக்கிறேன். என் இருதயத்தை ஒரு ஈட்டி ஊடுருவி பாய்வது போல் உள்ளதே. அம்மா, அதோ உன் மகன். யோவானே, அதோ உன் தாய். அம்மா, வருந்தாதீர்கள். உங்கள் உத்தமனான மகனாக இருந்து கடைசி பரியந்தம் காப்பாற்றுவோம். செல்வராயல் கிருத்து யாவே தொங்குதாரு கல்வாரி மலையின் வாரும் பாவம் தீரும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன். மயக்கம் தரும் மதுபானம், இதை குடி வேறிட்டிருக்கலாம். தாகத்தால் உடல் வாடி, தாகத்தால் உடல் வாடி கருகிய துருத்து சடலமெல்லாம் உதிர தாகின்றாரே நமது தாதா ஜீவதா யோகி கல்வாரி மலையின் ஓரோ வாரோ பாவம் தீரோ. முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். குற்றமற்ற மகானை கொலை செய்தார்கள். மெய்யாகவே இவர் தேவகுமாரன் தான். இயேசுவின் சரீரத்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கும்படி பிலாத்து தேசாதிபதியிடமிருந்து உத்தரவு வாங்கி வந்துள்ளேன். இதோ. அரிமத்தேயர் யோசேப்பே, நீ இயேசுவின் சரீரத்தை எடுத்து செல்லலாம். வீரர்களே, இயேசுவின் சரீரத்தை இறக்குங்கள். மகதலேனாலே நம்முடைய ஆண்டவருக்காக அழகிய மலர்களை கூடை நிறைய கொண்டு வந்துள்ளேன். மரியாளே, நமது ஆண்டவரின் உடலுக்கு பூசும்படியாக உயர்ந்த வாசனை திரவியங்களை ஜாடி நிறைய கொண்டு வந்துள்ளேன். நம் ஆண்டவரை இனி என்று காணப் போகிறோம்? அண்ணாவும் காய்வாவும்
இன்னும் கடுமையாகவே இருக்கிறார்கள். இனி சீசர்களை பிடிப்பார்களோ என்னமோ. ஐயா, தோட்டக்காரரே, என் ஆண்டவன் சொல்லை எடுத்தீரா? எடுத்திருந்தால் வைத்துள்ள இடத்தை சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். மரியாளே, ஆண்டவரே, குருவே, உயிர் தெழுந்த உன்னவரே, ஆணம் கிடைத்தது பெரும் பேறு. என்னே மகிழ்ச்சி. எழுந்திரு, உனக்கு என் ஆசீர்வாதம். உமது நாமம் ஓங்குவதாக. இதோ நம் ஆண்டவர். சகோதரிகளே, எழுந்திருங்கள், உங்களுக்கு என் ஆசீர்வாதம். நீங்கள் உடனே போய் என் சகோதரர்களிடத்தில் என்னை கண்டதாகவும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றும் போய் சொல்லுங்கள். யூத சாம்ராஜ்யத்தை நம் மீட்பர் நிலைநாட்டுவார் என்றிருந்தோம். ஆனால் அது பாழாய் போனது. நம் நம்பிக்கையில் இடி விழுந்தது. நம் ஆண்டவருக்கே இந்த கதி என்றால் நம் கதி என்னவாகுமோ தெரியவில்லையே. என் ஆண்டவரை இனி என்றைக்கு காணப் போகிறேன்? கல்லறைக்கு தைலம் கொண்டு சென்ற சகோதரிகளை இன்னும் காணவில்லையே. என்னது? ஆண்டவரை கண்டீர்களா? அவர் உயிருடன் இருக்கிறார். அவர் உயிருடன் இருப்பதை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆண்டவர் நாமம் ஓங்குக. என் இதயத்தை மூடி இருந்த துக்கமேகம் தொலைந்தது. ஆனால் முதலில் நமக்கு காட்சி கொடாமல் இருப்பாரா? எனக்கு என்னமோ ஆணி பாய்ந்த காயங்களை நேரில் கண்டு தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். என்னது? ஆண்டவரை கண்டீர்களா? ஆம், நானும் என் கண்ணார கண்டேன். அவர் கனிமொழிகளை என் காதார கேட்டேன். அது இருக்கட்டும். தோழர்களே, மேலும் நடந்ததை நீங்கள் கூறுங்களேன். முதலில் எங்களுடன் சேர்ந்தார், எங்களுடன் பேசினார். என்ன பேசினார்? தாம் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை வேத ஆதாரத்துடன் மெய்ப்பித்தார். அவர் சொல்ல சொல்ல எங்களுடைய இருதயத்திலே பரவசம் பொங்கி ஒளி வீசியது. முதலில் ஒரு வழிபோக்கன் என்றோ ஒரு வேதாந்தியன் என்றோ எண்ணினோம். அவர் எங்களோடு சாப்பிடும் போதுதான் ஆண்டவர் என்று கண்டோம், ஆனந்தம் கொண்டோம். அவர் உங்களோடு சாப்பிட்டாரா? ஆஹா, நீங்களே கடவுள் அருள் பெற்றவர்கள். சகோதர சகோதரிகளே, வாருங்கள் பெத்தானியா ஒரு மலைச்சரிவுக்கு போவோம். கடந்த 40 நாட்களாக பலருக்கும் பல இடங்களிலும் திருக்காட்சி அருளுகிற தேவன் அவருடைய சிலுவை வழியை பின்பற்ற சக்தி தந்தருளுமாறு இறைவனை வேண்டிக் கொள்வோம். சிலுவை காட்டும் வழி ஜீவ வழி. சிலுவை தோல்வியும் துன்பமும் அல்ல, அதுவே வெற்றியும் இன்பமும் ஆகும். இதோ நம் குருநாதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இயேசு பெருமானே, உயிர் கடந்த உன்னதனே, தெய்வீக அன்பனே, உலகில் மனிதர் அனைவருக்கும் என் நாமத்தினால் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் பற்றி போதியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சக்தியை பெற்று எருசலேமிலும் சுற்றியுள்ள நாடுகளிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். இனி உங்களுக்குள்ளே என்னை காண்பீர்களாக. நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்கிறீர்கள்? இதோ உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி மேலே எழுந்தருளி சென்றாரோ அப்படியே மீண்டும் திரும்ப வருவார்.